இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்பிற்குரிய ஆயர் அவர்களே, அருட்தந்தையரே, அருட்சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று மாலை சஞ்சய் நகரில் அருட்தந்தை ஜான்சன் எட்வர்ட்
அவருடைய தாயாருடைய அடக்க சடங்கு திருப்பலி முடிந்த பிறகு குருக்கள் அனைவரும் திரும்பிக் கொண்டிருந்த நேரம் பேரிடியாய் இந்த செய்தி வந்து சேர்ந்தது. அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் அடிகளார் அவர்கள் இறந்து விட்டார் என்று. நம்ப முடியவில்லை. இது உண்மையாக இருக்காது என்ற எண்ணம்தான் எல்லோருடைய உள்ளங்களிலும் எதிரொலித்தது. திரு இருதய குருக்கள் இல்ல சிற்ற ஆலயத்தில் அவருடைய உடலை வந்து பார்த்தபோது கூட அவர் இறந்து விட்டார் என்று சொல்ல முடியவில்லை. அமைதியாக புன்முறுவல் பூத்தவராக சாதாரண உறக்கத்தில் இருப்பது போல காணப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் அவர்களுடைய இழப்பு தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு. அவருடைய குருத்துவ பணி வாழ்வும் அவருடைய பண்புகளும் இதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. திருத்துறைப்பூண்டி பங்கைச் சேர்ந்த திருவாளர் அபூர்வ சாமி, திருமதி செபஸ்தி அம்மாள் இவர்களுக்கு 1955 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி நம்முடைய தந்தை அருள் திரு வின்சென்ட் தேவராஜ் அவர்கள் பிறந்தார். தஞ்சை தூய மரியன்னை இளம் குருமடத்தில் கல்வி பயின்ற பிறகு பெங்களூர் புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் மெய்யியல் மற்றும் இறையியல் கல்வி பெற்றார். தஞ்சை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் மேதகு ஆரோக்கியசாமி சுந்தரம் ஆண்டகை அவர்களால் இவர் 1982 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் தஞ்சாவூர் மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1982 ஆண்டு முதல் 1983 ஆண்டு வரை தஞ்சை புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் உதவி தந்தையாகவும் 1983 ஆண்டு முதல் 1985 ஆண்டு வரை புதுக்கோட்டை மறைவட்ட பங்கில் உதவி பங்கு தந்தையாகவும் சிறப்பாக பணியாற்றினார். அதன் பிறகு 1985 ஆண்டு முதல் 1992 ஆண்டு வரை மூவனூர் பங்கிலும் 1992 ஆண்டு முதல் 1997 வரை ஒரத்த நாட்டிலும் 1999 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை பில்லாவடந்தை பங்கிலும் 2004 முதல் 2011 வரை விச்சூர் பங்கிலும் 2011 முதல் 2016 வரை நீடாமங்கலத்திலும் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக மக்களின் மனங்களை கவர்ந்த பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை நாகப்பட்டினம் மறைவட்ட அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் சீரும் சிறப்புடன் பணியாற்றினார். 2022 ஆண்டு முதல் திருப்பூண்டி பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி வந்த அருட்தந்தை அவர்கள் எதிர்பாராத விதத்திலே இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பணியாற்றிய பங்குகளை பார்க்கிற போது பெரும்பாலும் கிராமப்புற பங்குகள். இந்த பங்குகளிலெல்லாம் தன்னுடைய பணிக்காலத்தை முழுமையாக முடித்து அந்த பங்கு மக்களை நேசித்த பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார். தந்தை அவர்கள் அதிர்ந்து பேசாதவர், அமைதியான முகம், புன்முறுவல் பூக்கின்ற முகத்தோடு எப்பொழுதும் காணப்படுகிறவர். பிடிவாத குணம் சில நேரங்களிலே இருந்தாலும் கூட குழந்தைத்தனமான பிடிவாதமாக அது இருக்குமே ஒழிய வெறுக்கத்தக்க பிடிவாத குணமாக ஒருபோதும் இருக்காது. இப்படிப்பட்ட அருமையான பண்பு நலன்களை கொண்ட நம்முடைய தந்தை அவர்களுடைய இழப்பு மிக பெரிய இழப்பு. இந்த நேரத்தில் அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கு, குறிப்பாக அவருடைய தம்பி அருட்தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களுக்கு, அவருடைய தங்கை அருட்சகோதரி அவர்களுக்கு, இன்னுமாக அவர் பணியாற்றிய பங்குகளிலிருந்து வந்திருக்கிற, குறிப்பாக திருப்பூண்டி பங்கிலிருந்து வந்திருக்கிற அத்தனை இறை மக்களுக்கும் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே கொண்டாட
நம்முடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் பலகீனங்களையும் ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கண்ணியாளையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பியவர்களை ஒருபொழுதும் கைவிடாத இறைவா, உம்மடியாராகிய எங்கள் அன்பு தந்தை அருள் பணியாளர் வின்சென்ட் தேவராஜ் அவர்களுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணக மாட்சியில் பங்கு பெற்று என்றும் அக்களிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்கள் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. சுடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்கள் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதவர் அளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபழி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையில் அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான் உன்னோடுதான்.
கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னுள் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேர் உவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார்.
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துயரம் நிறைந்த இந்த நேரத்தில் நமது நம்பிக்கையால் மட்டுமே நமக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஒரு தந்தைக்கு அவருடைய மகன் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆகவே அவனை வெளிநாட்டில் இருந்த கல்லூரியில் சேர்த்துவிட்டு வீடு திரும்பினார். அது கப்பல் பயணம். கப்பல் புறப்பட்டது. அந்த மகன் துறைமுகத்தில் நின்று அந்த கப்பலை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த கப்பலின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. ஒரு காலகட்டத்தில் அது மறைந்து விட்டது. அவனுடைய கண்களுக்கு, புறக்கண்களுக்கு அந்த கப்பல் தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய தந்தை சேர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாக போய் சேர்ந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் கல்லூரிக்கு திரும்பினான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த இளைஞனின் நம்பிக்கையை இந்த நேரத்தில் நமது நம்பிக்கையாக மாற்றிக்கொள்வோம். நம்பிக்கை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் ஒன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 11 இறைவாக்கியம் 1 இருக்கின்றது. கண்ணால் காண முடியாத ஒன்று நமக்கு கிடைக்கும் என்ற மன உறுதி. அந்த இளைஞனுக்கு அந்த கப்பல் கண்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னுடைய தந்தை சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடுவார் என்ற மன உறுதி இருந்தது. இன்னும் சிறிது நேரம் கழித்து இவர் நம் கண்களை விட்டு மறைந்து விடுவார், நமது தந்தை அவர்கள். இருந்தாலும் இவர் சேர வேண்டிய இடத்திற்கு போய் பத்திரமாக சேர்ந்து விடுவார் என்று நாம் நம்புவோம். இம்மையிலிருந்து மறுமைக்கு இவர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். ஒரு அழகான வீடு அது. திருவெளிப்பாடு இயல் 7 இறைவாக்கியங்கள் 16, 17. அங்கே விண் அகம், அதாவது மேலோகத்தில் இருக்கின்ற வீடு எப்படி இருக்கும் என்பதை புனித யோவான் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். அங்கே துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, சோதனை இருக்காது, வேதனை இருக்காது, அழுகையின் முக்காடு நீக்கப்படும். தேவ ஆட்டுக்குட்டி தினந்தோறும் அங்கே இருக்கின்றவர்களை வாழ்வு தரும் நீரூற்றுக்கு அழைத்துச் செல்வார். இதை நாம் இன்று நம்ப வேண்டும். இந்த நேரத்திலே நமக்கு ஆறுதல் தரக்கூடியது இது ஒன்றுதான். இவரை ஒரு நாள் இயேசு உயிர்த்தெழச் செய்து விண்ணகத்தை அருள்வார் என்று நான் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை ஓரளவு நமக்கு ஆறுதலை அளிக்கும். நம்பிக்கையும் உயிர்ப்பும் ஒரு காசின் 2 பக்கங்கள் போன்றவை. ஒரு பக்கம் உள்ள காசை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. எங்கெல்லாம் நம்பிக்கை இருந்ததோ அங்கெல்லாம் உயிர்ப்பு நிகழ்ந்தது. இயேசு தனக்கு மற்றவர்களை, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட 3 உயிர்ப்புகளை நிகழ்த்தி காட்டினார். முதல் உயிர்ப்பு சிறுமி ஒருத்தி. அவள் இறந்து கிடந்தாள். இயேசு உள்ளே நுழைந்ததும் இவள் சாகவில்லை, உறங்குகிறாள் என்று சொன்னதும் எல்லாரும் சிரித்தார்கள். அந்த கூட்டத்திலே 5 பேர் இருந்தார்கள் சிரிக்காதவர்கள். அந்த சிறுமியின் தாய், அந்த சிறுமியின் தந்தை, பேதுரு, யோவான், யாக்கோப்பு, இந்த 5 பேரை மட்டும் அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தார். நுழைந்து அந்த சிறுமியின் கையை பிடித்து எழுந்திரு என்றதும் அவள் எழுந்து விட்டாள். அவளை உயிர்ப்பித்தது எது என்றால் அந்த 5 பேரின் நம்பிக்கை. இளைஞன் ஒருவனை பாடையிலே தூக்கிச் சென்றார்கள், 4 பேர். இயேசு அந்த மனிதர்களை பார்த்து
நிற்கச் சொன்னார், நின்றார்கள். பாடை இறக்கச் சொன்னார், இறக்கினார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று அவர்கள் கேட்கவே இல்லை. அவர்களுக்கு அந்த இயேசுவின் வார்த்தைகளின் மீது எல்லையில்லா ஆழமான, அழியாத, மாறாத, மறையாத, மங்காத, வைரம் பாய்ந்த நம்பிக்கை. அந்த இளைஞனை பார்த்து எழுந்துரு என்றதும் அவன் எழுகிறான். அவனை எழச் செய்தது அந்த 4 பேரின் நம்பிக்கை. லாசரின் கல்லறை. மார்த்தா கூறுகின்றாள், நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்ல, உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா என்று சொல்லி, வெளியே வா லாசரே என்று கூறுகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே உயிர்ப்பு நிச்சயம் நிகழும். நாம் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஒரு நாள் இயேசு நமது சகோதரரை உயிர்ப்பிப்பார். இவரை முகமுகமாய் நீங்களும் நானும் தரிசிப்போம். மீண்டும் இவரோடு வாழ்வோம். அந்த நாள் வரை ஒருவரை ஒருவர் நம்பிக்கை நிறைந்த மன்றாட்டுக்களால் தேற்றிக்கொள்வோம். யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய் வழியாய் எமை நீ சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கடவுள் நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருவையின் அனைத்துகளுக்காகவும் முது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய அடியாராகிய அருள் பணியாளர் வின்சென்ட் தேவராஜ் அவர்களுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாகத் திருவுளமானார்.
ஆகவே நாங்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் உம்மை நோக்கி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென நம்பிக்கையாளர்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு நம்பிக்கையுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உமது உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இத்திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆயர் எஃப் ஆண்டனி சாமி, எங்கள் முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் ஆண்டகை அவர்கள், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை சகாயராஜ், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, நீர் இன்றி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தையே வின்சென்ட் தேவராஜ் என்னும் அடியவரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்த நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் ஒரு ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் நீர் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுவிக்காதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நம்பிக்கையை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ துன்புற்றோர் ஒவ்வொருவரையும் பார்த்து உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கும் என்று சொன்ன இயேசு, இவன் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருக்கிற நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னோரவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உம் அன்பில் கழி உண்டோ. ஆனால் இயேசுவே, உம் அன்பில் கழி உண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே,
கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று மாலை 4:45 மணிக்கு தொலைபேசி எங்களுக்கு வந்தது. அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று. உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பணித்தோம். அடுத்த 5வது நிமிடத்தில் அடுத்த தொலைபேசி வந்தது. பேரருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கின்றது என்று. உடனே அருட்தந்தை பன்னீர் அவர்களுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு செல்லுங்கள், முதலுதவி கொடுத்து உடனே தஞ்சைக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னோம். அடுத்த 5வது நிமிடத்தில் தந்தை அவர்கள் இறந்த செய்தியை கேட்டோம். அனைத்தும் 10 நிமிடத்தில் முடிந்துவிட்டன. நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னது போல நம்பிக்கை மட்டுமே நமக்கு தேற்றவை தரும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற அந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். இந்த தந்தையை நமக்கு கொடுத்த தந்தை அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய மறைமாவட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ஜெயராஜ் அவர்களுக்கும், தஞ்சை மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர், இந்நாள் பரிபாலகர், இருபால் துறவிகள், அனைத்து மறைமாவட்ட குருக்கள், அவர் பணிபுரிந்த அனைத்து பங்குகள், அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து தந்தை அவர்களுடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய தொடர்ந்து ஜபிப்போம். மறை மாவட்டத்தின் சார்பாக பேரருட்தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது இரங்கல் செய்தியினை வழங்குவார்கள். மேதகு ஆயர் அவர்களே, மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரருட்திரு சகாயராஜ் அடிகளார் அவர்களே, அருட்திரு குருக்களே, கன்னியர்களே, அன்புசால் இறை மக்களே, என் உயிர் ஊசலாடுகிறது. என் வாழ்நாளின் எண்ணிக்கை முடிந்துவிட்டது. கல்லறை எனக்காக காத்திருக்கின்றது என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுளால் சோதிக்கப்பட்ட ஒரு கடவுளின் மனிதன் எழுதிய வார்த்தைகள் இவை. யோபு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் இதைத்தான் சொல்கிறது. இன்று காலையில் என் கண்ணில் பட்ட வசனங்கள் இவை. நேற்றைய திகில் நிமிடங்களும் தூங்காத இரவும் காலை கண் விழித்தவுடனே கவலையும் நான் அடைந்த அதிர்ச்சியும் இன்னும் என்னை விட்டு முழுமையாக நீங்கவில்லை. நேற்று 4:30 மணி இருக்கும் அருட்தந்தை ஜெயராஜ் அடிகளிடமிருந்து எனக்கு ஃபோன். அவர் கூறுகிறார், என் சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை, நான் தஞ்சாவூருக்கு கொண்டு வர சொன்னேன், அவர்கள் நாகப்பட்டினம் வருகிறார்களாம், என்னவென்று பாருங்கள் என்று. நான் உடனே அருட்சகோதரிகளை அங்கே தொடர்பு கொண்டேன். காமேஸ்வரத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சிருக்கிறோம், அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறோம்னு சொன்னாங்க. தந்தை அவர்கள் நாகப்பட்டினத்தில் 6 ஆண்டுகள் பணி செய்ததால் அந்த இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு செல்லப்பிள்ளைகள். எது வேண்டுமானாலும் அவர்களைத்தான் முதலில் அழைப்பார். அவர்களும் உதவி செய்வதில் சளைத்தவர்கள் அல்ல. எந்த நேரத்திலும் அங்கே போய் நிற்பார்கள். அவர்கள் அங்கே உதவிக்கரம் நீட்ட நான் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது, எங்கே இருக்கிறீர்கள், அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண மாட்டாங்களாம், ஜிஹெச்சுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க, அங்கே போயிட்டுருக்கோன்னா. நானும் அங்கே விரைந்தேன். அங்கே டாக்டர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு கால் மணி நேரம் கழித்து யார் இங்கே பொறுப்புன்னு கேட்க நான் முன் வந்தேன். சாரி ஃபாதர், எங்களால் இயன்றவரை உதவி போராடினோம், முடியவில்லை, அவர் ஏற்கனவே இறந்துதான் வந்திருந்தார் என்ற அதிர்ச்சி செய்தியை
தந்தார். கண் விழித்திருக்கும் போதே மரணம் இவரை களவாடி சென்று விட்டதே என்ற சோகம், படபடப்பு, அதிர்ச்சி. என்ன வாழ்க்கை இது? அழகாய் பூத்திருக்கும் மலர்கள் லேசாக வீசும் தென்றலில் சட்டென்று உதிர்ந்து சருகாகி காணாமற் போய்விடுவது போல வாழ்க்கை. அவர் காமேஸ்வரத்தில் அந்த ஆம்புலன்ஸில் ஏறிய பொழுது நடந்தே வந்து ஏற ஆசைப்பட்டார். சகோதரிகள் நடக்கக்கூடாது, ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு தான் போகணுன்னு சொல்லி அவர்கள் ஏற்றி விட்டார்கள். அவர்தான் பிள்ளைகளிடம் என்னை தஞ்சாவூருக்கு கொண்டு போக வேண்டாம், மிகுந்த வேதனையாயிருக்கு, நாகப்பட்டினம் கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்து முடியலன்னு சொல்லிட்டு தந்தை சொன்னது போல 15 நிமிடத்தில் எல்லாம் நிறைவேறிவிட்டது. மரணம் ஒரு கொடுமையான விஷயம். மரணம் என்பது நம் ஆன்மாக்களை இருளில் தள்ளுகிறது, வெறுமையில் தள்ளுகிறது. அவர் அங்கே ஆம்புலன்ஸில் ஏறிய போது அவர் நினைத்திருப்பாரா, இது என் கடைசி நொடிகள் என்று, இது என் கடைசி நாள் என்று? கடந்த 2 நாட்களாக வயிற்றுப்போக்கினால் அவதிப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்ற யாரும் கிடைக்கவில்லை என்பதால் அங்கிருந்து தாமே காரை ஓட்டி கொண்டு வந்து திருப்பூண்டியில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு 11 மணிக்கு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றவர் இன்று நம்மோடு இல்லை. அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் திரு அபூர்வசாமி செபஸ்தியம்மாள் தம்பதிகளின் 6 பிள்ளைகளில் 3வது மகன். ஒரு பக்தியுள்ள குடும்பம் என்பதால் 2 அருட்தந்தையர், ஒரு அருட்சகோதரி இந்த குடும்பத்திலே. இவரது 3வது தம்பி மைக்கேல் என்னுடைய வகுப்பு தோழர். நாங்கள் இருவரும் 12ஆம் வகுப்பு அந்தோணியார் பள்ளியிலே ஒன்றாக படித்தவர்கள். இந்த 3 பேருமே அதிர்ந்து பேசாதவர்கள். அவருடைய நல்ல குணங்களை பார்த்தோம் என்றால் யாரிடமே அதிர்ந்து பேச மாட்டார்கள். சண்டை போட்டு நான் பார்த்ததில்லை. அருட்தந்தையும் அப்படித்தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருப்பார், மெதுவாக தான் பேசுவார். சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. இந்த மக்களை கேட்டால் உங்களுக்கு தெரியும், யாரிடம் ஒரு சண்டை போட்டதில்லை. சத்தம் போட்டு வந்தால் கூட, திட்டினா கூட அவர் பொறுமையாக தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம். எப்போதும் சிரித்த முகம். யார் வந்தாலும் சிரித்து கொண்டே வரவேற்கும் ஒரு பாங்கு. 1955 பிறந்து 42 ஆண்டுகள் இந்த குருத்துவ பாதையிலே கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். மூவனூரில் முதல் பங்குத்தந்தையாக உயர்த்தப்பட்டு திருப்பூண்டியில் அவருடைய பணியை நிறைவு செய்திருக்கிறார். 1/4 மணி நேரத்திலே மண்ணை விட்டு விண்ணுக்கு தாண்டியிருக்கிறார். இந்த மரணம் சொல்வது என்ன? ஒவ்வொரு மரணமும் நமக்கு ஒரு பாடம் கொடுக்கிறது. தந்தைக்கு ஒரு அமைதியான மரணம். 1/4 மணி நேரம்தான். எல்லா மக்களும் சொல்வார்கள், அவர் கஷ்டப்படவில்லை, யாருக்கும் பாரமாக இருந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் யாரையும் பாரப்படுத்தியதில்லை. ஒவ்வொரு மரணமும் ஒரு செய்தி நமக்கு தருகிறது. அவர் யாரையும் துன்புறுத்தியதில்லை, காயப்படுத்தியதில்லை, புண்படுத்தியதில்லை. அதனால் இறைவன் அவருக்கு இந்த ஆசிரியை வழங்கியிருக்கிறார். 2வது பாடம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறியவுடன் அவனை அவர் எடுத்துக்கொள்கிறார். தந்தையிடம் எனக்கு 7-8 ஆண்டுகளாக பழக்கம். இவர் 6 ஆண்டுகள் சிறப்பாக மறைவட்ட அதிபராக பணியாற்றி இந்த மறைமாவட்டத்தின் ஆலோசகர் குழுவில் மூத்த குருவாக பணியாற்றினார். நம்முடைய முன்னாள் ஆயர் பணி நிறைவு பெற்ற போது இந்த மறைமாவட்டத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் முதல் பொறுப்பினை அவர் வகித்தார். இது கடவுளால் அவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவருடைய பணி நிறைவு பெற்றது. கடவுள் அவருக்கு ஏற்படுத்திய திட்டம் நிறைவு பெற்றது. கடவுள் அவரை அழைத்து கொண்டார்.
எத்தனையோ காயங்கள் வலிகளை எல்லாம் தாங்கி இன்று நாம் அவர் இழந்திருக்கிறோம். இவருடைய நல்ல குணங்களை சொல்ல வேண்டுமென்றால் நற்கருணை பக்தி மிக்கவர். எந்த பங்கில் சென்றாலும் அங்கே நற்கருணை திருவிழாவை கொண்டாடுவார். அந்த நற்கருணை திருவிழாவில் இல்லாத பங்குகளில் அதை சிறப்பாக ஏற்படுத்தி அதை கொண்டாடுவது அவரது வழக்கம். எனவேதான் கடைசியாக திருப்பலி நிறைவேற்றிவிட்டு விண்ணகம் சென்றிருக்கிறார். அதே போல வழிபாட்டை சிறப்பாக செய்வார். எந்த இடத்துல போட்டாலும் சரி, அதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு பேரை வரவேற்று சிறப்பாக செய்யும் ஆன்மீகம் உடையவர். அதிர்ந்து பேச மாட்டார், லேசாக தான் நடப்பார். விருந்தோம்பலில் சிறந்த குணம். எத்தனை பேர் வந்தாலும் குருக்களை அவர்களுக்கு நல்ல உணவளிப்பதில் மேலான சிந்தனை உடையவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குரு 42 ஆண்டுகளாக இந்த மறைமாவட்டத்தின் சொத்தாக இருந்தவர் இன்று இறைவனுக்கு உரித்தாகி இருக்கிறார். இவரை வழி அனுப்புவோம். இவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இறைவன் ஒவ்வொரு குரு வழியாகவும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை அள்ளித்தருகிறார். என் சகோதரி அடிக்கடி கூறுவார், ஒரு குருவின் இழப்பு பேரிழப்பு. காரணம், ஒரு ஆண்டவரின் அடியார் அவர். ஒரு குருவை உருவாக்குவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறுவார். அதுதான் இதோ இந்த தலத்திருச்சபையும் தன் பிள்ளை இழந்து வாடுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம், தந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய ஜெபங்கள். இந்த நல்ல நேரத்திலே எங்கள் குருக்கள் சார்பிலும் மறைமாவட்டத்தின் சார்பிலும் தந்தை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் பங்கு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தந்தை அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பாக அருட்தந்தை ஜெயராஜ் அவர்கள். மேதகு ஆயர் அவர்களே, அருட்திரு குருக்களே, கன்னியரே, என் சகோதரர் பணிபுரிந்த பணித்தலங்களில் இருந்து இருக்கக்கூடிய என் அன்புக்கு மிகுந்த அன்பு காட்டிய அன்பு இறை மக்களே, என்னுடைய சகோதரின் மரணம் ஒரு கனவாகத்தான் இன்றும் என் மனதில் இருக்கிறது. இது கனவாகவே இருந்து விடக்கூடாது என்று ஒரு ஏக்கம் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தந்தையின் இழப்பை. சிறு வயதிலிருந்தே 2 பேரும் எங்கும் ஒன்றாகவே செல்வோம், ஒன்றாகவே பயணிப்போம். திருத்துறைப்பூண்டிலிருந்து தஞ்சைக்கு வந்த பிறகு அவர் உயர்நிலைப் பள்ளியிலும் நான் உயர்நிலைப் பள்ளியிலும் இங்கு வந்து சேர்ந்தோம். புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில். எனக்கு அவர் ஒரு சகோதரர் மட்டுமல்ல, ஒரு நண்பராகவே இருவரும் பழகினோம். கடந்த வாரத்தில் கூட புதன்கிழமை ஒன்றாகத்தான் பயணித்தோம். வியாழன் காலைத்தான் உணவருந்தி விட்டு சென்றார். அதற்கு பிறகு என்னிடத்தில் பேசவில்லை. மாலை 4 மணி அளவில் அவரிடத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் பேசவில்லை, உடனிருந்தவர் தான் யாரோ பேசினார். தஞ்சைக்கு கொண்டு வர சொன்னேன், ஆனால் வர இயலாத சூழல். நாகைக்கு கொண்டு சென்றார்கள். இறந்து விட்டார் என்ற செய்தியை தந்தை அறிவித்தார்கள். அது பேரிடியாகவே இப்பொழுதும் இருக்கிறது. நான் நம்ப முடியவில்லை. அண்ணன் அவர்கள் மிகுந்த நீதியாக நடந்து கொள்வார். அதில் பிடிவாதமாக இருப்பார். தனக்கு சரி என்று சொன்னால் சரிதான், யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எத்தனையோ பஞ்சாயத்துக்கள் பங்குகளில் தப்பு என்றால் தப்பு தான், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். எத்தனையோ காரியங்களுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம், இன்றும் நன்றியோடு நான் இருக்கிறேன். என்னுடைய குருத்து வளைத்தல்.
அதற்கு தான் மூலதனமான காரணமாக அவர்தான் இருக்கிறார். முழு முதல் காரணம் என் சகோதரர் தான். அவர்தான் என்ன நினைத்தாரோ, யார் அழைத்தார்களோ அவர்தான் முதலாக குருமடத்தில், இளங்குருமடத்தில் சென்று சேர்ந்தார். அவர் வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்த பொழுது என் சகோதரருக்கு அத்துணை மதிப்பு இல்லத்தில். குருத்துவ அழைப்பு என்பது இத்துணை சிறப்பு மிக்கதா, இவ்வளவு மதிப்பு மிக்கதா? நான் வியந்து போனேன். சிறு வயதில் அந்த குருத்துவத்திற்கு என்னுடைய இல்லத்தில் என் பெற்றோர் கொடுத்த அந்த மேன்மை நானும் முறையாக விண்ணப்பித்து விட்டேன். என் தந்தை ஆயிடத்தில் அழைத்து வந்தார்கள். அப்பொழுது குருமட அதிபராக முன்னாள் ஆயர் கபிரியல் அவர்கள் இருந்தார்கள். தம்பியும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னாங்க. ஏற்கனவே அண்ணன் தம்பி வந்துட்டாங்க, தம்பியும் சேருதுன்னு சொன்னாங்க. மிஸ்டர் அபூர்வசாமி விட்டுட்டு போங்க அப்படின்ட்டார். என் அந்த குருத்துவத்திற்கு என் குடும்பத்தில் கிடைத்த அந்த மேன்மை தான் என்னையும் குருவாக இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. என் சகோதரர் தான் காரணம் என் குருத்துவத்திற்கு, இந்த அழைப்பிற்கு. என்னை எப்பொழுதும் நேசிப்பார். எப்பொழுதும் சேர்ந்து தான் பயணிப்போம். சகோதரர்களாக அல்ல, நண்பர்களாகத்தான் நாங்கள் பயணிப்போம். அவரது இழப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவரை அன்பு செய்த ஏராளமான இறை மக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியுணர்வோடு எத்தனை மக்கள் இங்கு திரண்டிருக்கிறீர்கள். கண்ணீர் சிந்தி அழுதீர்கள், கதறினீர்கள். நான் பார்த்தேன், வியந்தேன். ஆரவாரமற்ற பணி, ஆனால் அன்போடு பணி செய்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டேன். மக்களை நேசித்திருக்கிறார். முக்கியமில்லாதவர்கள் கூட அவர்களோடு முக்கியத்துவமாக கொடுத்து பேசுவார், பார்த்திருக்கிறேன். முக்கியமில்லாதவர்களாக இருப்பார்கள், ஆனால் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அவரிடத்தில் பேசுவார், பழகுவார். அவரிடமிருந்து பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த நாளில் என் தந்தை சகோதரின் மரண செய்தியை கேட்டு எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் சொன்ன அனைவருக்கும் சிறப்பாக இன்றைய மறை மாவட்ட பரிபாலகர் தந்தை பேரர் திரு சகாயராஜ், முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் ஆண்டகை அவர்கள், திருப்பலியை நிறைவேற்ற வந்த கூடி ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் மற்றும் பல அண்ணனுடைய தோழர்கள், சகோதர குருக்கள், என்னுடைய மறை மாவட்ட பாசமிகு குருக்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்கள். மீண்டுமாக அனைவருக்கும் சிறப்பாக இந்த மறை மாவட்ட பேராலயத்தின் பங்கு தந்தை, அவருடைய வகுப்பு தோழர் பேரர் தந்தை பிரபாகர், எப்பொழுதும் மிகுந்த அன்பு உண்டு, பாசம் உண்டு தந்தை அவர்களுக்கு, என் மீதும் என் குடும்பத்தின் மீதும். இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை என் அண்ணன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாரும் எழுந்து நிற்போம். இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். இதனால் உம்மடியாராகிய அருள் பணியாளர் ஏ வின்சென்ட் தேவராஜ் அவர்களை இவ்வுலகில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர், விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
உங்கள் இல்லங்களில் இறந்த அனைவருக்கும் இறைவன் நித்திய இளைப்பாற்றி அருள்வாராக. இறந்தவர்கள் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார்கள், உயிர்த்தெழுந்து எழுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாளும் வளர இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பின்னக அன்னை உங்களுக்கு தேவையான ஆறுதலை இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத் தருவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைமக்களின் வழக்கப்படி இறந்தவரை நல்லடக்கத்தையும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் பற்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்று உயிர் வாழ்கின்றன. நம்முடைய தந்தை வின்சென்ட் தேவராஜ் அவர்களுடைய உடல் நலிவுற்ற நிலையை நாம் அடக்கம் செய்கிறார்கள். புனிதரின் வரிசையில் இது வல்லமை உள்ளதாக உயிர்த்தெழ செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கர முடிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயும் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமை பெற்று மகிழ்வாராக. உம்முடைய கைகளில் நம்முடைய அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் அவர்களை ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளக்கப்படியாக நீதி உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழித்துள்ளேன். இவற்றிற்கெல்லாம் மக்கள் நன்றி கூறுகிறோம். ஏதும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கு தயவாக செவி சாய்ந்து அடியார் இவருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடு நம்முடைய அருட்தந்தையோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கப்பட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேக்கிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றை இவருக்கு அளித்தரும் ஆண்டவரே, ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைவதாக.
மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த கல்லறையில் 3 நாட்கள் தூய்கின்றதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கிறீர். எனவே ஒரு அடக்கத்திற்கு பயன்படும் இந்த கல்லறைகளை உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. இவரது அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொழி தரும் அந்த நாள் வரை இவர் கல்லறையில் அமைதியோடு தூள் கொண்டு இளைப்பாறச் செய்தொழுவீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை இம்மை மன்றாடுகிறோம். நம் சகோதரர் அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் இவ்வுலக வாழ்ந்து தம்மிடம் அழைத்துக் கொள்ள இல்லாமல் இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரி ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். இவரை ஆண்டவர் தன் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவர் உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்தருள்வாராக. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று தமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் தந்தைக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோர் உயிர் பெற்ற செய்தீரே, எங்கள் அருள் தந்தை வின்சென்ட் தேவராஜ் அடிகளார் அவர்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்க உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதரரை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டு காத்தீரே, இவரை விண்ணகம் சேர்த்தருள உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சகோதரருக்கும் உடலையும் இரத்தத்தையும் பெருவிருந்தாக அளித்தீரே, விண்ணக விருந்திலும் இவரை அமரச் செய்தருள உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்திலுள்ள எங்கள் தந்தையே, ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உமது அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியிருளும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்திருளும். இங்கே கொடுங்க, கட்டையில் மாலை